வணக்கம் மக்களே. டீம் இந்தியா ஆஹா அற்புதமான வெற்றி. 4th டைம் ஒரு 50 ஓவர் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் உடைய ஃபைனலுக்கு ரீச் பண்ணிருக்காங்க. நியூசிலாந்துக்கு அகைன்ஸ்டா ஒரு 70 ரன் விக்டரி. இன்னைக்கு மோர் தேன் 700 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க ஒரு செமி ஃபைனல்ல. எக்ஸ்ட்ராடனரி டேன்னு சொன்னோம். ரெக்கார்ட் ஸ்டம்பிள் ஆகுது இன்னைக்கு டேல. விராட் கோலி, கிங் கோலி 50th ஓடிஐ 100 அடிச்சிருக்காரு. யாருமே இல்ல அந்த ஒரு நம்பர்ல. சச்சின் டெண்டுல்கரை நேரா பார்த்தத அப்ரிஷியேட் பண்ணாரு. அவுட்ஸ்டாண்டிங்கான அந்த மொமெண்ட். ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு பிரில்லியன்ட் 100. டேரல் மிச்சல் திருப்பி நாங்களும் அடிப்போம்ப்பா அப்படின்னு அவரு ஒரு 100 அடிச்சிருக்காரு. முகமது ஷமி என்ன மறந்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு 7 விக்கெட் ஹால். பட் அட் எண்ட் ஆஃப் இட் ஆல் இந்தியா ஒரு ஸ்டன்னிங் 70 ரன் விக்டரி. நியூசிலாந்து ஃபைட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அண்ட் ஃபைட் வேற லெவல்ல ஃபைட் கொடுத்தாங்க. இந்த ஒரு டால் டாஸ்க் 398 அப்படிங்கிற டார்கெட் இந்தியா செட் பண்ணதை நியூசிலாந்து துரத்துனாங்க ஒரு ஸ்டேஜ்ல. பட் அங்கிருந்து முடியல. இந்தியன் டீம் சூப்பரா ஜெயிச்சாங்க. வணக்கம் ஷிபானி. செம மேட்சுங்க. எங்க என்ன ஆச்சு கொஞ்சம் சொல்லுங்க. பிரில்லியன்ட் கான்டெஸ்டா இருந்தது. ஒரு செமி ஃபைனலுக்கு ஏத்த கான்டெஸ்டா இருந்தது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அஃப்கோர்ஸ் இந்தியா பிரில்லியண்டா பேட் பண்ணாங்க. ரோஹித் சர்மா ஸ்டார்ட் பண்ண விதம் ஐ திங்க் தட் ரியலி செட் த டோன். இந்த மேட்ச்ல மாத்திரம் இல்ல, த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் அவர் வந்து க்ரூஷியல் இன்னிங்ஸ் ஆடிட்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருக்கட்டும், செகண்ட் பேட்டிங்கா இருக்கட்டும், அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன் அவர் ஆடி இருக்காரு. அண்ட் ஃபியர்லெஸ்ஸாக ஆடுறாரு. ஸோ ஹீ ரியலி செட்ஸ் த டோன். அவர் அந்த ஸ்டார்ட் கொடுக்கறதுனால மற்ற பேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுத்து ஆட முடியுது. விராட் கோலி ஒரு அனதர் பிக் நாக், பிரில்லியன்ட் நாக். அண்ட் ஒரு செமி ஃபைனல் ஒரு நாக் அவுட் கேம்ல அடிச்சிருக்காரு. ஸோ 50th 100 ஃபார் ஹிம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி ஆகணும், அவர் வந்து ஒரு நாக் அவுட் கேம்ல 50+ அடிச்சிருக்காரு. இந்தியா நீடட் இட் அண்ட் ஹீ பெர்ஃபார்ம்ட். இந்த வேர்ல்ட் கப்ல அவர் வந்து செம ஆடிட்டு வராரு அண்ட் அந்த ஃபார்மை கண்டினியூ பண்றாரு. ஸோ இட்ஸ் ரியலி குட் சைன் ஃபார் இந்தியா கோயிங் இன் டு த ஃபைனல். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் சொல்லியே ஆனோம், ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் அவ்வளோவா ஃபார்ம்ல இருந்த மாதிரி தெரியல. பட் எப்பெல்லாம் அடிக்கிறாரோ பெருசாக அடிக்கிறாரு. 150 ஸ்ட்ரைக் ரேட். ஐ திங்க் அது வந்து ஒரு பெரிய டிட்டர்மினிங் ஃபேக்டராக இருந்தது இந்த கேமில். அவர் ஆடின விதம் 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் 100 ரன்ஸ் அடிச்சது was really big. So 397ல போய் முடிஞ்சாங்க இந்தியா. கேஎல் ராகுலும் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒரு நல்ல cameo innings from him. And then Indian bowling was absolutely brilliant. bowling மாத்திரம் இல்லை, ஃபீல்டிங் அண்ட் கேட்சிங்கும் வெரி 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 குட்டாக இருந்தது. இப்போ ஜடேஜா வந்து 3 கேட்ச் பிடிச்சாரு. அதை பற்றி ஐ வுட் லைக் டு சே ஒன் திங். அது வந்து ரோஹித் சர்மா அண்ட் இந்தியன் டீமோட பிளானிங் அண்ட் கேப்டன்சி. 3 கேட்சும் வேற வேற லொகேஷன்ல அவர் நின்றுந்தாரு. ஒன்னு டீப் ஸ்கொயர் லெக், ஒன்னு டீப் மிட் விக்கெட், ஒன்னு லாங் ஆஃப். ஸோ அவங்களுக்கு தெரியும் இந்த போலர் போட்டாங்கன்னா இந்த பேட்டர் வந்து இந்த ஏரியால ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியால வந்து பால் ஏர்ல போற சான்ஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபீல்டிங், ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட், பட் ஆல்சோ ஃபீல்டர் பொசிஷனிங். எந்த ஃபீல்டர் எங்க வைக்கிறீங்கன்னு. இப்போ ஜடேஜா வந்து ஒரு கன் ஃபீல்டர் அண்ட் பிரில்லியன்ட் கேச்சர். ஸோ எங்க கேட்ச் வருமோ அங்க போய் நிக்க வச்சிருக்காங்க. கரெக்டா வந்தது, பிடிச்சிட்டு போயிட்டாரு. ஸோ டிஃபரண்ட் ஓவர்ஸ் நடந்த சம்பவங்கள். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரே ஓவர்ல மாத்தல. அதிகம் ஹைலைட். ஏன்னா நீங்க வந்து பிலிப்ஸ் வந்து லாங் ஆஃப்ல பிடிச்சாரு, வைட் லாங் ஆஃப்ல ரன் பண்ணி பிடிச்சாரு. சாப்மன், ஸோ குல்தீப்க்கு கிரெடிட் கொடுக்கலாம். சாப்மன் அங்கதான் மடக்குவாருன்னு சொல்லிட்டு பேக்வர்ட் ஸ்கொயர்ல வச்சு பிடிச்சாங்க. அண்ட் அடுத்த கேட்ச் வந்து மிட் விக்கெட்ல இவரை பிடிச்சாங்க மிச்சல. செம்மையா பண்ணாரு ரோஹித் கேப்டன்சி பவுலிங்கும். ஆமா, அண்ட் போலிங் சேஞ்சஸும் இனிஷியலி கூட 6th ஓவர்லயே ஷமியை கொண்டு வந்தாரு. ஷமி வந்து ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்தாரு. நம்ம வந்து தரம்சாலால ஆடச்சு இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து, அப்பவும் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்தாரு. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அவர் வந்து அந்த 40th ஓவருக்கு அப்புறம் போலர் ரொட்டேஷன் கரெக்டா இருந்தது. குல்தீப் யாதவ் வந்து பிரில்லியண்டா கொண்டு வந்தாரு. 2 ஓவர் வச்சிருந்தாரு, அதுவே பெரிய விஷயம். ஏன்னா யூஸ்வலி ஸ்பின்னரை வந்து மிடில் ஓவர்ஸ்லேயே போட்டு முடிப்பாங்க நிறைய கேப்டன்ஸ். அவர் 2 ஓவர் வச்சு லாஸ்ட் 10 ஓவர்ஸ்ல யூஸ் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பும்ராவும் ப்ரெஷர் போட்டு அங்கே விக்கெட் விழுந்து அங்கேருந்து இந்தியா ஜஸ்ட் டுக் ஆஃப். ஒரு ஸ்டேஜ் நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் ஓவர்ஸ் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு, பட் ஜடேஜா ஒரு ஃபினிஷ் பண்ண இடம் பாத்தீங்கன்னா செம்மையா இருந்தது. ஏன்னா அந்த 32nd ஓவர்ல நியூசிலாந்து டெஃபினட்டா கோயிங் கன்ஸ். ஏன்னா 8 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் ஒரு T20 மோட்ல இருந்தாங்க, டெஃபினட்டா சேஸ்ல இருந்தாங்க. பட் அந்த இடத்துல அந்த ட்ரிங்க்ஸ் பிரேக் அப்புறம் ஒரு குவைட் ஓவர் தென் பாத்தீங்கன்னா அந்த விக்கெட் விழுந்தது. டபுள் விக்கெட் விழுந்த உடனே ஹி brought in ஜடேஜா. அந்த கிளென் பிலிப்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா ஜடேஜாவை டக்குன்னு அவரால் மூவ் பண்ண முடியல. அவர் 2 ஓவர் போட்டு முடிச்சிட்டாரு. பை த டைம் ஹி குட் செட் திங்ஸ் அப், அதுக்குள்ள 40 ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அந்த 10 ஓவர்ஸ்ல நியூசிலாந்து ஜஸ்ட் ஸ்கோர்ட் அரௌண்ட் 67 ரன்ஸ் சம்திங், 2 விக்கெட் விட்டுருந்தாங்க. ஐ திங்க் தட்ஸ் தி ஃபேஸ் இல்ல கேம் மாறினது. அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் அங்க நடந்ததுல.
ஆமா, கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி அந்த 2 ஓவர்ஸ் இப்போ வந்து 50 ஓவர் கேம்ல வந்து 2 ஓவர்ஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கலாம். ஆனா 398 சேஸ் பண்ணச்சே 2 ஓவர் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணும். அண்ட் அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்தியா வந்து எங்கெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ண முடியுமோ கேபிட்டலைஸ் பண்ணாங்க. பட் நியூசிலாந்து பத்தியும் சொல்லி ஆகணும். வான்கேடியில சேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. எஸ்பெஷலி 300 பிளஸ் போச்சு. சோஃபார் இந்த வேர்ல்ட் கப்ல சேஸ் பண்ணதில்லை வான்கேடியில. அண்ட் இவங்க வந்து 300 பிளஸ் அடிச்சாங்க. எஸ், they fell short 70 runs difference, but 300க்கு மேல அடிச்சதே ஒரு வெரி குட் எஃபர்ட். இப்போ ஸ்கோர் கார்டு வந்து 70 runs difference காட்டுறது, பட் ஆக்சுவலி ஐ ஃபீல் த கேம் வாஸ் quite a bit closer than that. அண்ட் நம்ம நீங்க சொன்ன மாதிரி வில்லியம்சன் கிரெடிட் கொடுத்தே ஆகும் இல்லையா? ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் 2 விக்கெட்ஸ் விட்ட உடனே பார்த்தீங்கன்னா he was actually playing for that அந்த 15 ஓவர்ஸ். ப்ளஸ் நம்ம முன்னாடி ப்ரீ மேட்ச்லேயே பேசணும் ஹவு இந்த வாங்கடையில் மாத்திரம் அந்த ஃபர்ஸ்ட் 10 to 12 ஓவர்ஸ்ல பல்கர் கொத்து 3 விக்கெட் 4 விக்கெட் எல்லா டைம்ஸும் லூஸ் பண்ணியிருக்காங்க. வில்லியம்சன் ரியலைஸ் ஓகே நம்ம இங்க ஆடுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 20 பால்ஸ் he was in single digits தான். அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிச்சாரு. அஃப்கோர்ஸ் லக் வாஸ் ஆன் சைடு, ஒரு இன்சிடென்ட்லாம் 4 போச்சு, ஸ்டெம்ப்ல அடிக்கல. பட் அங்கிருந்து அந்த மிடில் ஃபேஸ்ல 10 ஓவர்ஸ் ஃபேஸ்ல செமையா ஆனாங்க. அண்ட் டேரல் மிச்சலுங்க ஒரு பக்கம் கோலி 100, ஸ்ரேயஸ் ஐயர் 100 நம்ம இப்பதான் பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்ரேயஸ் ஐயர் என்ன நாக்கு, பட் டேரல் மிச்சலோட 134 ஐ திங்க் வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ended up the losing side would be really disappointed. பட் அந்த கிராம்ப்ஸ் கொஞ்சம் வந்தது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவர் வந்து ஸ்லோ பண்ணிடுச்சு இல்ல? ஆமா, கிராம்ப்ஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம். அது வந்து ஹியூமிடிட்டி ப்ளஸ் நீங்கள் ஆர்டர்ச்சி சால்ட் வந்து உங்கள் பாடியிலேருந்து ஸ்வெட்டோடு வெளியில் வரும். ஸோ அப்படி இருக்கிறச்சு அந்த ஹைட்ரேஷன், நாட் ஜஸ்ட் ஹைட்ரேஷன், அதுக்கு ஏற்ற மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது. பட் இட்ஸ் அ ஹை ப்ரெஷர் கேம். அதுவும் மென்டலி ப்ரெஷரில் இருக்கிறச்சு இட் ஹேப்பன்ஸ். நம்ம வந்து விராட் கோலி கிராம்ஸ் பார்த்தோம், கிளென் மேக்ஸ்வெல் கிராம்ஸ் பார்த்தோம், இன்னைக்கு மிச்சலோட கிராம்ஸும் பார்த்தோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் பார்ட் த கேம். அது வந்து ஃபிட்னஸ்ன்னு சொல்ல முடியாது, இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ். இப்போ விராட் கோலி இஸ் சுப்ரீம்லி ஃபிட், ஆனால் அவருக்கும் கிராம்ஸ் எல்லாம் வருது. ஸோ இட்ஸ் நாட் இது ஃபிட்னஸ், இட்ஸ் ஜஸ்ட் இட் ஹேப்பன்ஸ். அது சில வென்யூஸில் சில சிட்டிஸில் ஆடர்ச்சே நடக்கும். பட் டேரல் மிச்சல் 130 அடிச்சாரு அகேன்ஸ்ட் இந்தியா இன் த குரூப் ஸ்டேஜ் கேம். அண்ட் இன்னைக்கும் அடிச்சாரு. ஸோ ஆப்சல்யூட்லி பிரில்லியன்ட். அகேன்ஸ்ட் இந்தியா மாத்திரம் இல்லை, ஓவரால் வேர்ல்ட் கப்லேயே நல்லா ஆடிட்டு வந்திருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஹி வாஸ் ஆன் த லூசிங் சைட். பட் இந்தியா வந்து ஜஸ்ட் பேட்டட் ஆஸ் எ டீம் பிரில்லியண்டாக பேட் பண்ணாங்க. நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அண்ட் போலிங்கில் ஷமி ஜஸ்ட் டுக் இட் அவே. ஆப்சல்யூட்லி பிரில்லியன்ட். அண்ட் இப்போ டாக்கிங் அபவுட் விராட் கோலிஸ் இன்னிங்ஸ், ஏன்னா இதை நான் பேசியாகும். இன்ஃபேக்ட் சுப்மன் கில் ரோஹித் அப்புறம் ஹி டுக் ஆன் த மேண்டில். அவர் வந்து அந்த ஒரு கிராம்ஸ் கனவை உள்ள போகணும்னா அவருமே ஒரு 100க்கு நல்ல வாய்ப்பு வந்து வெல் பாய்ஸ்ட் அவர் அந்த 80+ இருக்கும்போது. பட் அங்க பாத்தீங்கன்னா விராட் கோலியோட டெம்ப்ளேட் அவரே சொன்னாரு, இந்த மாதிரி நான் ஃபார்மேட் நான் இப்படிலாம் ஆடிக்கிட்டு இருக்கேன், திஸ் இஸ் மை ரோல், மற்றவங்க எல்லாம் அவங்க நேச்சுரல் கேம் ஆடுறாங்க என்ன சுத்தி அப்படின்ற போது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு கிரிக்கெட்டரா நீங்க வந்து 50 ஓடி டன்ஸ் டவுட்டே கிடையாது. சச்சின் டெண்டுல்கர் கூட போட்டாரு, லெஜெண்ட், அவரே சொல்லிட்டாரு. பட் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஸ்டார்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை கேபிட்டலைஸ் பண்ற அந்த ஒரு குவாலிட்டி வந்து அவுட்ஸ்டாண்டிங். ஏன்னா நாட் மெனி டீம்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து போக முடியாது. கன்சிஸ்டன்டா ஒரு ஓப்பனர் நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் அதை கேபிட்டலைஸ் பண்ணி அந்த 350+ போறதே ஒரு குவாலிட்டி நிச்சயம். அது கோலி இருந்தாலும் முடியுது மொத்தம். ஏன்னா ஐயர் வராரு, ஃப்ரீ கேம் ஆடுறாரு, ராகுல் வந்தாலும் நேஷனல் கேம் ஆடுறாரு, கில் அடிச்சுட்டு இருக்காரு ஒரு பக்கத்துல, இவர் கைத்தறி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு நான் ஸ்ட்ரைக்கர்ல இருந்து, நீ அடிப்பான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்காருங்க. நீங்க சொன்ன மாதிரி கிராம்ப்ஸ் வந்து கூட he was just at it 100+ அடிச்சது கூட he was running the twos எல்லாமே குயிக்கா. ஸோ மற்ற பேர் ஃப்ரீயாக ஆடுறாங்க, அவரோட ரோல் வந்து ஆங்கர் பண்ணுறதுக்கு. இப்போ ரோஹித் சர்மா ஒரு பிரில்லியன்ட் ஸ்டார்ட் கொடுக்குறாரு, சுப்மன் கில் ஆன் தி அதர் சைட், விராட் கோலி உள்ள வரச்சு. இந்த மேட்ச்ல மாத்திரம் இல்லை, எல்லா மேட்ச்லும் த்ரூ அவுட் த வேர்ல்ட் கப் அந்த மாதிரி இருக்கிறதுனால மற்ற பேருக்கு வந்து அந்த ஃப்ரீடம் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. ஸோ டெஃபினெட்லி நீங்க வந்து ஒரு சாலிட் பேட்டர் ஒரு பக்கம் இருக்காரு, ஒரு 100 அடிக்கிறாரு, ஒரு பிக் ஸ்கோர் 50+ அடிக்கிறாருன்னா இன்னொரு பேட்டருக்கு வந்து அந்த ஃப்ரீடமோட ஒரு 120, 130, ஈவன் 160 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆட முடியும். இப்போ நம்ம இந்தியன் பேட்டிங் ஆர்டர் பார்த்தோம்னா ரோஹித் சர்மா அக்ரெசிவ் பேட்டர், அதுக்கப்புறம் சுப்மன் கில் இஸ் அன் அக்ரிகேட்டர் அண்ட் கேன் ஆல்சோ பி அக்ரெசிவ். விராட் கோலியும் கேன் பி வெரி அக்ரெசிவ், பட் அவரோட ரோல் இந்த வேர்ல்ட் கப்ல ஸ்பெசிஃபிக்லி இந்த ஓடிஐ டீம்ல வந்து இஸ் ஆஸ் அன் ஆங்கர், அண்ட் அவர் அது பிரில்லியண்டா பிளே பண்ணியிருக்காரு அந்த ரோலை. அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல் அண்ட் சூரியகுமார் யாதவ் எல்லாரும் அக்ரெசர்ஸ். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் இருந்தால் தான் அக்ரெசிவாக ஆட முடியும். இப்போ கோலி வந்து சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாரு, 2-3 விக்கெட் போயிடுத்துன்னா 2 மேட்ச் பார்த்தோம், அது நடந்தது, 3 விக்கெட் சீக்கிரமாகவே போயிடுது. ஸோ த வே த இந்தியன் டீம் ஹேட் டு பேட் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ 350, 380க்கு வருது பதிலாக ஒரு 300, 280 அந்த மாதிரி தான் ஸ்கோர்ஸ் இல்லையா? ஸோ டெஃபினெட்லி அந்த பிளாட்ஃபார்ம் இருந்தால் தான் அதுலேருந்து லான்ச் பண்ண முடியும். லான்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆசட்ஸ் இருக்குது, பேட்டர்ஸ் இருக்காங்க, பட்
கோலினால அந்த பிளாட்ஃபார்ம் சாலிடா லே பண்ண முடிஞ்சது அண்ட் இன் ஃபேர்லி குவிக் டைம் அங்கேருந்து 350 397 இன்னைக்கு இன் செமி ஃபைனல் கேம் மைண்ட் பாக்லிங். இன்னைக்கு கேமை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாக்கிங் பாயிண்ட்ஸ் அபவுட் இந்தியன் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் பவுலர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்காங்க இந்த வேர்ல்ட் கப் ஃபுல்லாவே. பட் இன்னைக்கு அண்டர் ப்ரெஷர் இருந்திருக்காங்க. டெஃபினட்டா சொல்லணும், அந்த மிடில் ஃபேஸ் 25 ஓவர்ஸ்க்கு பயங்கர ப்ரெஷர்ல இருந்திருக்காங்க. எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 29 எக்ஸ்ட்ராஸ் நீங்க கன்சீட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங் கேம்ல. டெஃபினட்டா தட் இஸ் ஒன் திங் தட் தேல் டெஃபினெட்லி லுக் இன்டு. பிளஸ் கொஞ்சம் டெஸ்பரேட்டா இருந்த மாதிரி இருந்தது இல்லையா, அந்த மிடில் ஃபேஸ்ல விக்கெட் வேணும்னு சொல்லிட்டு டெஸ்பரேட்டா இருந்த மாதிரி இருந்தது. அதனால நிறைய ஒயிட்ஸ் போட்டாங்க, எக்ஸ்ட்ரா மிஸ்டேக்ஸ் வந்தது ஃபீல்ட்ல. சமி ஒரு கேட்சை விட்டாரு, ஒரு மாதிரி ரேட்டல்டுன்னு சொல்ல முடியுமா? எக்ஸாக்ட் ஐ டோன்ட் திங்க் ரேட்டல்ட் இஸ் தி வேர்ட், பட் தேர் டெஸ்பரேட் டெஃபினட்டா சொல்லலாம் இல்லையா, பார்க்காதே தெரிஞ்சது நமக்கு. I would say the pressure of the semi-final ஒரு knockout game. அவங்க of course தோத்தா அப்போ they out of the tournament finalsக்கு advance ஆக முடியாது. But they did well to come back. இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் கேம்ஸ்லையும் பார்த்துருக்கோம், ஈவன் இஃப் மிடில் ஓவர்ஸில் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்தால் இந்தியா வந்து ஒரு விக்கெட் எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய டைட் ஓவர்ஸ் போட்டாங்க. அண்ட் இந்த வாட்டியும் அந்த 1 or 2 விக்கெட்ஸ் விழுந்த அப்புறம் அஃப்கோர்ஸ் ஓப்பனர்ஸ் வந்து சீக்கிரமாக அவுட் ஆயிட்டாங்க, பிரில்லியன்ட் bowling பை ஷமி. பட் ஒரு பிக் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் வில்லியம்சன் அண்ட் மிச்சல் பில்ட் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் வில்லியம்சன் அவுட் ஆக்கின அப்புறம் கொஞ்சமாக ப்ரெஷர் கொஞ்சமாக போட ஆரம்பிச்சா மாதிரி இருந்தது இந்தியா. அண்ட் தென் அந்த கிளென் பிலிப்ஸ் அண்ட் மிச்சல் பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணாட்டும் இந்தியா வாஸ் ரியலி இன் த டிரைவர் சீட். ஸோ பட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குரூப் ஸ்டேஜ் கேம்ஸ் அண்ட் இந்த கேம்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கொஞ்சம் சர்ச் பண்ணியிருந்த மாதிரி இருந்தது அந்த விக்கெட் எடுக்கிறதுக்கு. வேறஸ் மற்ற கேம்ஸில் அவங்க டைட்டாக போட்டாங்க, குல்தீப் யாதவாக இருக்கட்டும், ஜடேஜாவாக இருக்கட்டும், பேசர்ஸாக இருக்கட்டும், டைட்டாக போட்டு ரன்னே கொடுக்காம ஒரு சஃபகேட் ஒரு ஸ்ட்ராங்கிள் ஹோல்ட் பண்ணாங்க மற்ற டீம்ஸை. அண்ட் அதில் வந்து விக்கெட் விழுந்தது. இவங்க விக்கெட் தேடி போய் விக்கெட் எடுத்த மாதிரி இல்லை. ஸோ ஸ்லைட் பிட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ஏன்னா ஒரு நாக் அவுட் கேம், செமிஃபைனல்ஸ், பிக் ஒகேஷன். ஸோ ஸ்லைட்லி அவங்களோட டாக்டிக்ஸ் கொஞ்சம் மாறினா மாதிரி இருந்தது அந்த இடத்துல. குல்தீப் பற்றி பேசும்போது அந்த குல்தீப்போட 42nd ஓவர் அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் 2 overs கான்டெக்ட் ஆஃப் த கேமில் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்ததுல. எஸ்பெஷலி அந்த ஒரு எக்ஸ்பென்சிவ் ஓவர் 41st ஓவர் அந்த லாஸ்ட் டைமில் உள்ளே வரும்போது நல்ல மொமெண்டமாக உள்ளே வந்தாங்க. பட் அங்கே அப்படியே ஒரு 2 run ஓவர், ஒரு ஷட் டவுன் ஓவர்னு சொல்லலாம்ல. சம்டைம்ஸ் யூ கீப் டாக்கிங் அபௌட் தட் ஷட் டவுன் ஓவர். ஐ திங்க் அந்த 42nd ஓவர் ஆஃப் த ஷட் டவுன் ஓவர் தட் இந்தியா வாஸ் லுக்கிங் ஃபார்ல. ஆமாம், அந்த ஸ்டேஜில் நியூசிலாந்து வந்து 12 runs were required per ஓவர் அவங்க இந்த சேஸ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு 2 run ஓவர் போட்டார். ஸோ ஒரு 13 ப்ளஸ் ஆல்மோஸ்ட் 14 runs per ஓவருக்கு போயிடுது. ஸோ அந்த ப்ரெஷர். அண்ட் ரோஹித் சர்மா அதுக்கப்புறமும் பும்ராவை கொண்டு வந்தார். ஸோ அங்கேயும் இன்னொரு பக்கமும் ஒரு bowling சேஞ்ச் இருந்தது. அண்ட் that was the master stroke. ஏன்னா ஒரு குட் ஓவர் நல்லது தான், ஆனால் 2 ஓவர் ப்ரெஷர் போட்டோம்னா ஆஸ் எ டீம் then definitely wicket விழ சான்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் ஃபியூ ஓவர்ஸில். ஸோ அந்த ஓவர் பும்ராக்கு கொடுத்து பும்ரா ஒரு விக்கெட் எடுத்தார். அண்ட் that was the key. அதுக்கப்புறம் நிறைய விக்கெட்ஸ் விழ ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் bowlersம் started bowling very very accurate and according to plan. அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இந்த இன்னிங்ஸ்ல இந்தியாவோட பேட்டிங்கை பொறுத்து we go back to the innings, மிடில் ஃபேஸ்ல ஈவன் அகேன்ஸ்ட் நெதர்லாண்ட்ஸ் we saw this template. விராட் கோலி இருந்தாலும் சரி, ஸ்ரேயஸ் ஐயர், நம்ம அவரை பத்தி ரொம்ப பேசல ஆக்சுவலா. ஐயரோட நாக் பயங்கர டிஃபைனிங் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 25th ஓவர்லேருந்து அரௌண்ட் தட் மார்க் டு 40th ஓவர், ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் எவ்ரி ஓவர் லிட்டரலா ஃபர்ஸ்ட் 2 balls ஏதாவது ஒரு பாலர் டேக் ஆன் பண்ணாங்க. யார் ஸ்ட்ரைக்ல இருந்தாலும் எந்த பாலும் இருந்தாலும் ட்ரெண்ட் போல்ட்டா இருந்தா கூட அவர் இறங்கி வந்து 4 அடிச்சாரு கோலி ஒரு சில ஓவர்ஸ்ல. இல்ல ஐயர் ஃபர்ஸ்ட் பாலே வந்து இன்டென்ட் காமிச்சார் 6 or 4 அடிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாங்க. அதுக்கப்புறம் போயினா 1s and 2s எடுத்துட்டு போனாங்க. இன்ஃபேக்ட் சாண்டர் ஒரு மெயின்டைன் கூட போட்டாரு. பட் தே ஸ்டில் somehow made it so that 7 runs மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு அந்த ஒரு 7 runs மெயின்டைன் பண்ணிட்டே வந்தாங்க. whereas New Zealand couldn't maintain in the 30 to 40 overs. I think அந்த இடத்துல ஸ்ரேயஸ் கிரெடிட் கொடுத்தாங்க. இந்த வேர்ல்ட் கப்ல சம ப்ரெஷர்ல இருந்தார்ல உள்ள வரும்போதே. அவர் ஆடணுமா, ஃபர்ஸ்ட் கேம் ரன் அடிக்கல அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியா, அப்புறம் ஒரு கப்ல ஒரு 53 பாகிஸ்தான் அகேன்ஸ்ட், திருப்பி கப்ல ஆஃப் லோ ஸ்கோர்ஸ். பட் the last 4 games காம்ஸ்டார் நான் தான் நம்பர் 4 அப்படின்னு ஐயர் காம்ஸ்டார்ல. I think he has answered every question that's been thrown at him. ஆமாம், he has been crucial அந்த மிடில் ஆர்டரில். அண்ட் அந்த ஃபேஸில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மிடில் ஃபேஸில் வந்து டு மெயின்டைன் த ரன் ரேட் அண்ட் டு ஈவன் அக்சலரேட். அது வந்து யூஸ்வலி ஒரு 40 ஓவர்ஸ்க்கு அப்புறம் நிறைய டீம்ஸ் அக்சலரேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் ஸ்ரேயஸ் ஐயரோட பேட்டிங் ஸ்டைல், எஸ்பெஷலி ஸ்பின் போர்டர்ஸே அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட். ஹி யூசஸ் ஹிஸ் ஃபீட் கம்மிங் டவுன் த ட்ராக். அவர் எப்பவுமே அந்த 6க்கு பார்ப்பார். ஃபர்ஸ்ட் 1 or 2 balls ஆல்மோஸ்ட் ப்ரீ டிட்டர்மெண்டாக இருக்கும். பட் bowleரும் அதே இடத்துல தான் போடுவார். அண்ட் இட் really comes off and பியூட்டிஃபுல் ஸ்விங் ஆஃப் த பேட். ஸோ அவரோட டைமிங் இஸ் எக்ஸெப்ஷனல். ஸோ ஸ்ரேயஸ் ஐயர் ஐ திங்க் நியூசிலாந்து அங்கே மிஸ்ட் ட்ரிக். இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் வந்து இஸ் வெரி ஸ்ட்ராங் அகேன்ஸ்ட் ஸ்பின். எல்லாருக்கும் தெரியும், ஹி யூசஸ் ஹிஸ் ஃபீட் வெல்.
ஆனால் பேசர்ஸ் போடுறச்சே ஷார்ட் பால் போட்டாங்க. ஆனால் ஷார்ட் பால் பத்தாது. இப்போ ஷார்ட் பால் கோலிக்கும் சரி ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் சரி ஷார்ட் பால் போட்டாங்கன்னா போலர்ஸ் புல் பண்ணிடுவாங்க. அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஹைட்டில் வந்தால் தான் அவங்கள வந்து ட்ரபிள் பண்ணுறது. அந்த ஹைட் வந்து ஒரு ஜேமிசன் அந்த மாதிரி ஒரு போலர், ஒரு 6 feet ப்ளஸ் மார்க்கோ யான்சன் மாதிரி அந்த மாதிரி ஒரு போலர் இருந்தால் அந்த மாதிரி பவுன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் எந்த பிச்சாக இருந்தாலும். ஐ திங்க் நியூசிலாந்து அங்கே மிஸ்டர் ட்ரிக் அகேன்ஸ்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் கோலி, அவங்களோட பிளான்ஸ், போலிங் பிளான்ஸ். ஸோ பட் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கிரெடிட் கொடுத்தாகணும். அந்த ப்ரெஷர் இருந்த மாதிரியே தெரியல. ரொம்ப ஈஸியாக ஒரு நான்ஷெலாண்டாக ஆடின மாதிரி இருந்தது. இந்த மேட்ச்சில் மாத்திரம் இல்லை, லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் அவர் எப்பெல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காரோ ரொம்ப நான்ஷெலாண்டாக இருந்திருக்காரு. அண்ட் அதுவும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறது. முகமது ஷமி பவுலிங் பற்றி சொல்லி ஆகணுங்க. ஃபர்ஸ்ட் 4 games ஆடல, நியூசிலாந்து திருப்பி வராரு, 5 wickets எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா there's no stopping முகமது ஷமின்ற மாதிரி இருக்கு. இந்த போட்டியில் வராரு, ஒரு கேட்சை விடுறாரு, அதுக்கப்புறம் திருப்பி வந்து டபுள் பிரேக் த்ரூ ஒரே ஒரு எடுத்து விடுறாரு, 7 wickets எடுக்கிறாருங்க. சம்டைம்ஸ் நீங்க வந்து நம்ம பார்த்தோம் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் வந்துட்டு ஆஸ்திரேலியா கேம்ல ஒரு கேட்ச் முஜிப் விட்டாரு. அங்கிருந்து எப்படி போச்சு நமக்கு தெரியும். க்ரௌடு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஸ்டண்டு, அப்படியே எல்லாம் பின் ட்ராப் சைலன்ஸ் க்ரௌடு. ஐயோ போயிச்சா வேர்ல்டு கப் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இதுனா அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்கிருந்து ஷமி உள்ள வராரு, ஏன்பா எல்லாம் பரட்ட போறீங்க, நான் இருக்கேன் பார்த்துக்கிறேன்னு டங்கு 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 விக்கெட் எடுத்துட்டே இருக்காங்க. என்ன பண்றாருங்க ஷமி, சான்ஸே இல்லை. நம்ம என்ன ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு, பால கையில தான் விக்கெட் கன்ஃபார்ம் நமக்கே தெரியுது பார்க்கும்போது. அதுவும் அவர் அந்த ஃபர்ஸ்ட் பால்லேயே விக்கெட் எடுக்கிறச்சே, அவர் ஃபர்ஸ்ட் ஓவர், அவர் போடுற ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே விக்கெட் எடுக்கிறச்சே அவர் 5 விக்கெட்டுக்கு மேலே எடுத்திருக்காரு இந்த வேர்ல்ட் கப்பில். ஸோ இட்ஸ் பீன் ரியலி குட். அவரோட சீம் பொசிஷன் ஸ்லைட் ஸ்விங்கோட போடுறாரு அண்ட் அது வந்து ஜஸ்ட் இனஃப் டு டேக் தி எட்ஜ். இப்போ ரவீந்திரா அண்ட் டெவன் கான்வேயோட விக்கெட்ஸ் எடுத்தார் அப் ஃப்ரண்ட் அண்ட் அது வந்து க்ரூஷலாக இருந்தது. ஏன்னா 2 பேரும் செம்ம ஃபார்மில் இருந்திருக்காங்க. எஸ்பெஷலி ரவீந்திரா வந்து ஹீஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ரன் ஸ்கோரர்ஸ் இந்த வேர்ல்ட் கப்பில். ஸோ அவரோட விக்கெட் எடுத்தது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ப்ரெஷர் இருந்தாலும் நான் வந்து எடுக்கிறேன், கேட்ச் ட்ராப் பண்ணியிருந்தாலும் அவருக்கு வந்து இது இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் ஹேப்பனிங். ப்ரீவியஸ் கேம்ஸில் இந்த வேர்ல்ட் கப்பில் இல்லைன்னா கூட அதுக்கு முன்னாடி இப்பப்போ கேட்ச் ட்ராப் பண்ணால் கூட அதுக்கப்புறம் வந்து விக்கெட் எடுத்துருவார். ஸோ இஸ் வெரி கான்ஃபிடென்ட் ஆஃப் ஹிஸ் ஸ்கில்ஸ். அண்ட் ஓவரால் இந்தியன் போலிங் யூனிட்னு பார்த்தோம்னா அவங்க வந்து ஸ்டம்ப் அட்டாக் பண்ணுறாங்க. அண்ட் அதுதான் ரொம்ப அவங்களோட அட்வான்டேஜாக இருந்திருக்கு இந்த வேர்ல்ட் கப்பில் எஸ்பெஷலி. ஏன்னா ஸ்டம்ப் அட்டாக் பண்ணர்ச்சே ஆல் மோட்ஸ் ஆஃப் டிஸ்மிஸல் கம் இன் டு பிளே. அண்ட் அது ஷமி வந்து ப்ரில்லியண்ட்டாக பண்ணுறாரு. அவரோட சீம் பொசிஷன் எல்லாரும் அதை பற்றி பேசுவாங்க, அது இம்பெக்கபிளாக இருக்குது. அண்ட் அதனாலேயே ஸ்லைட் பிட் ஆஃப் மூவ்மெண்ட் அதுவும் 1KDல இருந்திருக்கு அவருக்கு. ஸோ இட் வாஸ் ரியலி ரியலி குட் டு வாட்ச். ஷபாய், நம்ம இந்தியா பற்றி நிறைய பேசியிருக்கோம், பட் நியூசிலாந்து அந்த ஃபைட் காமிச்சாங்க. எப்போதுமே அவங்க காமிச்சிருக்காங்க எல்லா பிக் டிக்கெட் ஈவெண்ட்ஸ் செமிஃபைனல் ஃபைனல் வந்துருவாங்க. பட் எங்க ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதாச்சும் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமா? இன்னும் சேஸ்ல எங்க பெட்டரா பிளான் பண்ணிக்கலாம்? மேபி 30 to 40 என்ன பண்ணிருக்கலாம் டிஃபரெண்ட்? ஐ ஃபீல் ஒரு ஃபியூ டாக்டிக்கல் எரர்ஸ் பண்ணாங்க நியூசிலாந்து. இப்போ ரச்சின் ரவீந்திரா வந்து நம்பர் 3 நம்பர் 4ல பிரில்லியண்டாக ஆடுறாரு. அவங்க வந்து வில் யங் இல்லாதனால அவங்க வந்து ரச்சின் ரவீந்திரா வந்து ஓப்பனிங் அமிச்சாங்க. அகேன்ஸ்ட் இந்தியா ஐ ஃபீல் அவர் வந்து எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் இந்தியா தரம்சாலாவில் ஆடச்சு குரூப் ஸ்டேஜில் அவர் நம்பர் 3ல வந்தார். அண்ட் அந்த பொசிஷன் அவருக்கு ரொம்ப நல்லா சூட் ஆச்சு. அண்ட் ஹீஸ் அ குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். ஸோ குல்தீப் யாதவ் அண்ட் ரவீந்திர ஜடேஜா இருக்கிறச்சே அவங்களுக்கு அகேன்ஸ்டாக மேபி அவரை இறக்கிருக்கலாமோன்னு தோணுறது. இப்போ டாம் லேத்தம் வந்து ஒரு டெஸ்ட் ஓப்பனர், மேபி அவர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கலாம். எஸ் 50 overs கீப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்டிங் பண்ணுறது கஷ்டம்தான். பட் இட்ஸ் அ செமிஃபைனல் கேம் அண்ட் ஹீ இஸ் அன் ஓப்பனர். 1KDல ஸ்லைட்லி ஸ்விங் கண்டிஷன்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ் கொஞ்சம் ஸ்விங் ஆகும். அது டாம் லேத்தம் செமையாக மேபி ஆடி இருக்கலாம். அண்ட் அவர் வந்து மிடில் ஓவர்ஸில் டாம் லேத்தம் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் அவ்வளோவா ரன் அடிக்கல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சே ஐ ஃபீல் டாம் லேத்தம் ஓப்பன் பண்ணி ரச்சின் ரவீந்திரா நம்பர் 3 or நம்பர் 4 அமிச்சிருந்தாங்கன்னா மேபி டிஃப்ரெண்ட், மேபி க்ளோஸராக வந்திருக்கலாம், மேபி ரிசல்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கலாம். அண்ட் ஐ திங்க் தே ஆல்சோ மிஸ்ட் ஒரு கைல் ஜேமிசன், ஒரு டால் போலர், சமன் லைக் அ மார்க்கோ யான்சன். நம்ம பார்த்துருக்கோம் அவர் வந்து எஸ் ஹீஸ் அ லெஃப்ட் ஹேண்டர், பட் அவரோட ஹைட்னால ஹி ஆஸ்க்ஸ் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ கைல் ஜேமிசன் வந்து ஹீஸ் இன் தி ஸ்குவாட், உள்ள ஃப்ளை பண்ணாங்க அவரை, பட் ஹி ஹேசன்ட் பீன் யூஸ்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சு ஐ ஃபீல் அது 2 டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் ஐ ஃபீல் நியூசிலாந்து இந்த கேமில் பண்ணது. டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் நியூசிலாந்து பண்ணது ஷெபானி சொல்கிறாங்க. பட் இந்தியா சின்ன ஹிக்கப்ஸ் இறந்து ஃபீல்டு இருக்கும்போது பட் பேட்டிங் மைட் காமிச்சிருக்காங்க. நாக் அவுட் கேமில் 398 ரன்ஸ் டார்கெட் செட் பண்ணாங்க. அது போதுமான இந்த இந்தியன் டீமுக்கு. இந்தியன் டீம் டு பீட் டெஃபினட்டாக அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு செமிஃபைனலில் நியூசிலாண்டை கன்வின்சிங்காக 70 ரன்ல ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும்.
ஃபைனலுக்கு போயாச்சு. 4th டைம் இந்தியா இந்த ஃபைனல் ஆஃப் 50 ஓவர் கிரிக்கெட் வேர்ல்ட் கப். யாரு மோத போறாங்க இந்தியா கூட அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னும் ஒரு நாள்ல தெரிஞ்சிடும் ஆஸ்திரேலியாவா சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கறத பத்தி. எக்கச்சக்கமான வேர்ல்ட் கப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் அனாலிசிஸ் உங்களுக்கு இன்னும் காத்துக்கிட்டு இருக்கு. 2 குரூஷியல் போட்டி இந்த வேர்ல்டு கப்ல இன்னும் காத்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவை யாரு ஃபேஸ் பண்ண போறாங்க, ஆஸ்திரேலியாவா சவுத் ஆப்பிரிக்காவா? உங்க தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் எக்கச்சக்கமான கிரிக்கெட் அப்டேட்ஸுக்கு ESV 15 for தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரம் பேக்ஸ்.